ஸோ ஹாய் கைஸ், நான் நாங்கள் மீடியர் பேசுகிறேங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நான் நேற்று எனக்கு ஒரு 29 ருபீஸ் ஏர்ட்ராப் ஆச்சு. சரி ரொம்ப நாள் ஆச்சு போட்டு அப்படின்னு போட்டு விட்டோம். ஸோ ப்ரைமல் 1லேருந்து இப்போ தான் 3 வந்துச்சு. ஸோ நான் நைட்டே போட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிடுவோம் அப்படின்னு எனக்கு ஸ்பின்னிங் வீடியோ எடுக்க ரொம்ப ஆசைனா எதை ஸ்பின் பண்ண போகிறோம்னு வந்துட்டுனா ஃபிஸ்ட்டு தான் ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. நான் எதேவேடுக்கு வந்து எனக்கு என்னமோ கிடச்சிது. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். லாங் வீடியோலாம் இல்லை, 5 to 7 minutes தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு 6 கிளியர் கிடச்சி 6 கோல்டு ராயல் 6 வெப்பன் ராயல் போட்டுக்கலாம். ஸோ 2 போட்டோமா, இப்போ வந்துன்னா 4 போட்டுடலாம். 2 3 4 கரெக்டாக இருக்கும். ஸோ 6 இப்போ வந்துன்னா இதில் வந்துன்னா ஒரு 6 ஸ்பின்னை போட்டுருவோம். ஸோ போடுற டக்குன்னு போட்டுற வேண்டி தான். 2 3 4 ஃபார்மேட்டை கொடுக்கலாம். இல்லை இது இல்லையா, 5 6 ரைட்டா. ஸோ அடுத்து கோல்டு ராயலில் ஒரு 6 போட்டுருவோம். 6 வச்சு கரெக்டாக இருக்கும். 4 5 6 கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவோம். ஸோ டக்கு பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு போய் ஆனால் எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குதுங்க. ரிவார்டுக்கு வந்து கடைசியில் ஏமா கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட் ஸ்பின் போட்டுருவோமா. ஃபஸ்ட் ஸ்பின் இருந்துக்குமோ ஸ்டோர் சூப்பர்ரா. சரி செகண்ட் ஸ்பின் இந்த வவுச்சரே கொடுங்கடா. அப்பா கொடுத்தான்டா வவுச்சரை. ஆனால் இது வச்சு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. விஷயம் 59 டைமண்டு. அடுத்து 99 ரூபா 99 ரூபா. டே ஃபிஸ்ட்டு அவ்வளோதானா? டைமண்ட் இல்லைடா கைனா. டே ஏன்டா கைனாக்காரா, அப்பாவண்டா. ஐயோ ஆமாம், அது பர்மனெண்ட் வச்சு நான் என்ன பண்ணுவேன். சரி ரைட்டுங்க, இந்த ஃபேட் தான் ஸ்பின் பண்ணுவோமா. இதே தான் கொடுப்பான் பார்ப்போம். சரி ஏதோ ஒன்று எடுத்து விடு. அந்த ஹேர் பால்னா அந்த வெப்பன் பாக்ஸ் எடுத்து விட்டுருவோமா. சரி இதையும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்பின்னு இருந்துச்சா ஒரு கைதான். சரி செகண்ட் ஸ்பின் போட்டுருவோம். ரைட்டு என்னது போடு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நன்றிடா கைதான். இதெல்லாம் என்னடா இது, நான் எதையோ எடுக்கிறேன். எனக்கு கடைசியில் ஃபிஸ்ட்டு கொடுக்கலையேடா. ஆசைப்பட்டு வந்தது ஃபிஸ்டா. இது ப்ரொஃபைல் பேஜ் அனிமேஷனா, இது என்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குடா. அதை வச்சு நான் நடா பண்ணுவேன். அதுவே போதும்டா மொக்கையாக இருந்தாலும். ஸோ இதெல்லாம் சுற்றவே கூடாது, கொடுக்கவே மாட்டான். 80 டைமண்ட் தான் இருக்குது. சரி இவ்வளோ ஒன்று சுற்றி விடுவோமா. சரி இருங்க. சரி சுற்று என்னத்தை கொடுக்குறான். ஆனால் போடா, ஆறுதல் பேச வந்து கன்ஸ்கினியாக கொடுப்பாங்களா, அதையாக வச்சுக்கிட்டு போவேன். 300 டைமண்டுங்க அப்படி ஆயிடுச்சுங்க. ஸ்டார்டிங் எவ்வளோ வேலைட்டில் முடிய ஓன் சுற்றி இருந்தாலும் எதாவது கொடுத்துருப்பானோ. நான் ஒரு பைத்தியக்காரன். ஃபிஸ்ட்டை நம்பி வந்தேன். ஃபிஸ்ட்டும் ஒன்றும் இல்லை. சரிங்க பூயாவா சுற்றி விடுவோமா. அதுலேயும் ஒன்று கொடுக்க மாட்டான்னு அதாவது விழுந்துச்சு லக்கில். இந்த வீட்டில் ஒரு லக் இருக்கோ அப்படி நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதான். லக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, லக்க விட்டுருவாங்க. சரி இதில் ஒரு ஸ்பின்னை போட்டு போவோம். கடைசியில் இன்னும் ஃபிஸ்ட் எடுக்க முடியல. எனக்கு இன்னும் இதாக அங்கே இருக்குது ஃபிஸ்ட்டுங்க. ஸோ ரைட்டு பூயாவா சுற்றி விட்டுருவோமா. 9 டைமண்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் 9 போடுவோம். அப்புறமா வந்துச்சுன்னா ஒரு 40 போடுவோம். ரைட்டா என்ன கொடுக்குறான் இதோ ஒன்று தரீங்க. ஒன்றுன்னா வேண்டாம். ஒரு 2 அந்த 5 பக்கம் போவேன் நகரவே மாட்டேங்குதுடா. என்னடா இது அப்படியே நடுவில் கொடுத்தாலும் சந்தோஷம்டா. அட கடவுளையே. சரி ரைட்டு உடம்பு விட்டான் காலங்கத்தால். சரி ஸ்பின் பண்ணு. என்ன கொடுக்குறான்.
ஒன்று ஒன்றா இருந்தீங்க. சரிங்க இப்போ உட்காந்து அப்போ அதை போட்டு விடு. டேய் குர்ரா குர்ரா குர்ரா. கடவுளே 2 1 1 1. அவ்வளோதான், டைமண்டு போச்சு. 349 303 டைமண்டு. ஏட்டா இது ஒரே ஒரு எமௌண்ட்டு. கடவுளே எனக்கு அந்த எமௌண்ட்டு கூட பிடிக்கவே இல்லை. இதை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டான்னு என்னடா இது. ஏங்க இப்போ 300 டைமண்ட் கேஸு. அவ்வளோதான், 300 டைமண்டு போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. இது கேட்கலாம் எனக்கு ஃபிஸ்ட்டு நல்லா வேணும், ஆனால் அதை தாண்டா சுத்தம் வந்தேன். அட போங்கய்யா நீங்களும் கேமா. டேய் நான் அழுதுட்டு தானே வீடியோ முடிக்கிறேன். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. யூனிவர்சல் டோக்கர் கூட 76 இருந்துச்சுங்க. ஒரு எவ்வளோ கிடச்சிருந்தா கூட அது செகண்ட் லெவல் போட்டிருப்பேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து 3ஆவது லெவல் படிச்சிருப்பேன். எவ்வளோ எடுத்துக்கலாம். ஏற்கனவே 14 ஸ்பின்னு போட்டுச்சு. இந்த கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் நாள் இப்போ முடிய போகுது. நீ சுற்றினா வீட்டு கூட சுற்றிட்டு போய் உட்காந்து டே என்னடா அதெல்லாம். ஆனால் சுகுணா நீங்கள் வந்துச்சு பார்த்தீங்களா ஜூட்ஸுகேஷனில் ஒரு 45 டைமண்ட் எனக்கு அந்த பண்டில் இருந்துச்சு. சொன்னேன் நம்பவே மாட்டீங்க. நான் ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன். நான் அப்படிலாம் நிறைய ரெக்கார்டே பண்ணல. இந்த போயா பசங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பண்டில் கிளைம் பண்ணும்போது வந்துதான் நான் இது பண்ணேன். இந்த ஆஃபரில் எனக்கு 3 கொடுத்தான் 5 கன் கிரியேட்ஸ். அதுலேயும் ஒன்றும் கொடுக்க மாட்டான். குப்பிச் கேரு M4A1 பொண்ணு ஃபேமஸ் பொண்ணு வேறு எதுவும் கொடுக்கல. அவ்வளோதான். இதில் வந்துன்னா இந்த சிந்தைக்கும் இந்த செத்து போன ஏர் பண்ணணும். ஸோ தேங்க்ஸ் வாட்சிங் கைஸ். see you guys.